Taste the Daily. தமிழ்நாடு முழுவதும் எத்தனை வழக்குகளில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு நிலுவையில் உள்ளது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய டிஜிபி மற்றும் சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராஜராஜ சோழன் என்பவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை அமல்படுத்த நீலாங்கரை போலீசாருக்கு உத்தரவிடக் கோரி ஜமுனா சிவலிங்கம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் பல வழக்குகள் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையிலேயே உள்ளதாக வேதனை தெரிவித்தார். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அதிகாரிகளை நீதிமன்றம் குட்டு வைத்து பணி செய்ய வைக்கும் நிலை உள்ளதாக விமர்சிக்கப்படுகிறது. சென்னையில் 17 வயது மகனின் தாயை தற்கொலைக்கு தூண்டிய புகாரில் காவல்துறை துணை கமிஷனர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். காதல் விவகாரத்தில் சென்னை ராமபுரத்தை சேர்ந்த மாணவர் தற்கொலை வழக்கில் நீதி கோரி மாணவரின் தாய் கோயம்பேடு துணை கமிஷனர் அதிவீரபாண்டியனிடம் புகார் அளித்தார். அதன் மீது நடவடிக்கை எடுக்காததுடன் தன்னை தற்கொலை செய்து கொள்ள துணை கமிஷனர் தூண்டியதாக மாணவரின் தாய் வீடியோ வெளியிட்டார். இந்த விவகாரத்தில் தவறிழைத்த துணை கமிஷனர் அதிவீரபாண்டியன் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். விடியா ஸ்டாலின் அரசின் காவல்துறை பெண்களை கீழ்த்தரமாக நடத்துவது மீண்டும் அம்பலமாகியுள்ளது. ஹலோ, டிசி பேசுறேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? யாரு என்ன பண்ணா? நீங்க வாங்கப்பா. என் பையனை கொன்னது வைஷ்ணவி அவ அம்மாவும். அதுக்கு எல்லா எவிடன்ஸும் நான் கொடுத்துட்டேன். நீ என்ன பேசுனதுக்கு வீடியோ பேசுனதுக்கு நான் மகளிர்ல கொடுத்துட்டேன். நீ என்ன மென்டலா டார்ச்சர் பண்ற. உனக்கு 3 எஃப்ஐஆர் போட்டாச்சு. 3 எஃப்ஐஆர்ல உன்னால அரெஸ்ட் பண்ண முடியலனா நீ எதுக்கு ஐபிஎஸ் ஆபீசர்? சென்னை அடையாறு அருகே 2 இடங்களில் தெருநாய்கள் குழந்தைகளை கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெசன் நகரைச் சேர்ந்த ராஜேஷ்குமாரின் 9 வயது மகளை நாய் கடித்து குதறியதில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதேபோல் வேளச்சேரி ஏஜிஎஸ் காலனி 4வது பிரதான சாலையில் 9 வயது சிறுவனை தெருநாய் கடித்ததில் அவர் படுகாயம் அடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தெருநாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த இயலாத ஸ்டாலின் எந்த போட்டோ ஷூட்டில் உள்ளார் என மக்கள் காட்டமான கேள்வியை எழுப்பியுள்ளனர்.